கனியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். और आत्मा के फल को ही परमेश्वर चाहता है. இந்த ஆவியின் கனி நம்மட்ட இல்ல அப்படின்னா, यदि आत्मा का फल नहीं होगा, அப்ப ஆவி இல்லன்னு சொல்லி அர்த்தம். इसका मतलब आत्मा नहीं है. சோ இந்த ஆவியின் கனிகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். तो आत्मा के फल के बारे में हम देखेंगे. நம்ம டீகோடிங்ல பாப்போம். हम डिकोडिंग से देखेंगे. ஆனா மத்த பரிசுத்தவான்கள் கொடுத்த ஒவ்வொரு செய்தியும் நீங்க கேளுங்க. और दूसरे पवित्र लोग जो संदेश दिए हैं उससे भी आप सुनिए. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையை மாத்தும். जरूर वो आपके जीवन को बदलेगा. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़ेंगे फिर प्रार्थना करके शुरू करेंगे. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். गलातियों का किताब 5वां अध्याय 22वें वचन. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஜெபிக்கலாம். கண்ணு மூடி ஜெபிப்போம். प्रार्थना करेंगे आंखों को बंद करके. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा उसके द्वारा हमसे बात कीजिए. இதுல இருக்கிற மறைபொருள்களை நீங்க வெளிப்படுத்தி தாங்கப்பா. इसके अंदर के गुप्त चीजों को प्रकट करके दीजिए. நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். हम तेरे नाम की महिमा करने के लिए अनुग्रह कीजिए. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. जो बच्चे इस संदेश को सुनेंगे उन्हें आशीष दीजिए. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. आशीष कर चलाइए. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். இங்க கனிகளை பற்றி நம்ம பார்க்கிறோம். यहाँ फल के बारे में देखते हैं. அது பைபிள்ல என்ன எழுதி இருக்குன்னா, कलाम में क्या लिखा है? ஆவியின் கனி அப்படினு சொல்லி கொடுத்திருக்குது. आत्मा का फल. அது ஒருமையில கொடுத்திருக்குது. वो एक वचन में दिया है. அது பன்மை சொல்ல கொடுக்கப்படல. अनेक वचन में नहीं दिया गया. அப்ப இந்த 9 காரியமும் என்ன? ये 9 चीज क्या है? ஒரே பழத்துல இருக்கக்கூடிய 9 தன்மைகள். एक ही फल के अंदर रहने वाले 9 गुण हैं. இந்த 9 குணங்களும் உங்ககிட்ட காணப்படும். ये 9 गुण आपके पास दिखाई देगा. ஒரே பழம் தான், एक ही फल है. அதுல இந்த 9 கனிகளும் அதுல வெளிப்படும். उसमें 9 प्रकार के फल प्रकट होंगे. இந்த கனியை பற்றி பேசும்போது जब फल के बारे में बोलते हैं, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கறோம்னா, सभी क्या सोचते हैं? ஏன்ட்ட அந்த கனி இருக்கு, இந்த கனி இருக்குது, मेरे पास ऐसा फल है, वैसा फल है, அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கறோம். ऐसे हम सोच रहे हैं. நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கறோம். हम अपने आप को भरमा रहे हैं. இன்னைக்கு இந்த டீகோடிங் நீங்க பாக்கும்போது, आज जब इस डिकोडिंग को आप देखोगे, உண்மையிலே நம்மட்ட கனி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். सच में हमारे पास फल है या नहीं वो आपको मालूम पड़ जाएगा. இந்த டீகோடிங் வந்து ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி. एक डिकोडिंग जो है एक थर्मामीटर की तरह है. உங்ககிட்ட எந்த லெவல்ல உஷ்ணம் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். आपके अंदर किस प्रकार का उष्ण है करके वो दिखा सकते हैं. அது நிச்சயமா அதுல பார்க்கலாம். उसे जरूर आप देख सकते हैं. இன்னைக்கு இந்த டீகோடிங்க பாக்கும்போது, इस डिकोडिंग को जब आप देखोगे, நீங்க உங்களை மட்டும் தான் பார்க்க போறீங்க. केवल अपने आप को ही देखने वाले. நீங்க வேற யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. और किसी को भी वहां पर जोड़कर मत देखिए. இந்த உலகத்துல நீங்க யாரையும் கம்பேர் பண்ண கூடாது. इस संसार में आप किसी को भी कंपेयर नहीं करना है. நீங்க உங்களையும் வேதத்தோடு கம்பேர் பண்ணுங்க. अपने आप को कलाम के साथ जोड़कर देखना है. ஒருவேளை உங்ககிட்ட குறைகள் இருக்குமானா, हो सकता है यदि कमियां हो, அதை நீங்க நிறைவாக்குறதுக்கு கர்த்தர்ட்ட கேட்கணும். उसे पूरा करने के लिए परमेश्वर से मांगना है. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर हमें आशीष देगा. இந்த ஆவியின் கனி அப்படி சொல்லும்போது, ये आत्मा का फल जो है, அதை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா, इब्रानी भाषा में क्या बोलते हैं? பெரிஹாருவாஹ். पेरीहारुवाह. சோ இது எபிரேய சொல். ये इब्रानी बोल है. இந்த வார்த்தையில பெரி மட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம். इस वाक्य के अंदर सिर्फ पेरी को ले लेंगे. பெரி அப்படினா கனின்னு சொல்லி அர்த்தம். पेरी का मतलब फल. இந்த கனிக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில கனி வேணும்ல. हमारे जीवन में फल चाहिए ना. அந்த கனி எப்போ வரும்? वो फल कब आएगा? அபிஷேகம் இருந்தா தான் வரும். अभिषेक होगा तो ही आएगा. பாருங்க, பெரியில மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்குது. पेरी में 3 अक्षर हैं. பே இருக்குது, पे, ரேஷும் யோது இருக்குது. रेश, योद. இதுல கடைசி 2 எழுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, आखिरी 2 अक्षर को ले लेंगे तो அத ரீ அப்படினு சொல்லி சொல்வாங்க. उसे री बोला जाता है. ரீ அப்படினா ஈரம். री का मतलब गीलापन. இந்த ஒரு வயலை நீங்க எடுத்தீங்கன்னா, एक खेत को ले लीजिए. அதுல விளைச்சல் வர்றதுக்கு, उसमें अन्न उगने के लिए அங்க
ஈரோ தேவை. वहाँ पर गीलापन चाहिए. ஈரோ இல்லாம விளைச்சலை நீங்க பார்க்க முடியாது. गीलापन के बिना वहाँ पर फसल को नहीं देख सकते. சோ ஈரோ கண்டிப்பா வேணும். वो जरूर वहाँ पर गीलापन होना चाहिए. இன்னைக்கு உங்களுடைய இருதயம் ஒரு நிலம். आज आपका मन जो है खेत है. அதுல விளைச்சல் வேணும் அப்படினா, उसके अंदर अगर फसल चाहिए तो, அதுல கனி வேணும்னா, उसके अंदर फल चाहिए तो, அப்ப அந்த வயல்ல என்ன இருக்கணும்? तो उस खेत के अंदर क्या होना चाहिए? ஈரோ வேணும். वो गीलापन होना चाहिए. இந்த ஈரோ நமக்கு இன்னைக்கு யாரு? ये गीलापन हमारे लिए कौन है? பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அந்த ஈரம். पवित्र आत्मा का अभिषेक ही वो गीलापन है. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம, पवित्र आत्मा का अभिषेक के बिना அங்க பெரி வெளிப்படாது. पेरी प्रकट नहीं होगा. ரீ இல்லாம, री के बिना பெரி வெளிப்படாது. पेरी प्रकट नहीं होगा. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ரீ இருக்குதா? आज आपके जीवन में री है क्या? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஈரம் இருக்குதா? आपके जीवन में गीलापन है? உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குதா? आपके जीवन में पवित्र आत्मा का अभिषेक है? அப்படி இருந்தாதான் यदि होगा तो அங்க கனி வெளிப்படும். वहाँ पर फल प्रकट होगा. அங்க இருந்தாதான் वहाँ रहेगा तो பெரி வெளிப்படும். पेरी प्रकट होगा. சோ இந்த பெரியில ரீ வந்து ரொம்ப முக்கியம். तो पेरी का री बहुत महत्वपूर्ण है. அதுல முதல் எழுத்த பாத்தீங்கன்னா, उसमें पहले अक्षर को दे लीजिए. அது பே. वो पे है. பேனா வாய். पे का मतलब जबान. வாய்க்கும் கனிக்கும் என்ன சம்பந்தம்? मुंह का और फल का क्या संबंध है? இப்போ ஒரு மனிதன்ட்ட எனக்கு கனி பார்க்கணும்னு வைங்களேன். आप एक व्यक्ति के पास मुझे फल देखना है. அவங்கட்ட அன்பின் கனி இருக்கான்னு பார்க்கணும். उनके पास प्रेम का फल है या देखना है. அவங்கட்ட பொறுமையின் கனி இருக்கான்னு பார்க்கணும். उनके पास धीरज का फल है क्या देखना है. அவங்கள முன்னாடி நடக்க சொல்லி, उनको आगे चलने के लिए बोलकर அவங்கட்ட என்ன கனி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா? उनके पास क्या फल है करके हम पहचान सकते हैं क्या? நடக்க சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. वो चलने से वो फल को पहचान नहीं सकते हैं. அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? तो कैसे पहचानेंगे? வாயில இருந்து வர்ற வார்த்தையில நீங்க கண்டுபிடிச்சிடலாம். मुंह से निकलने वाले शब्दों से पहचान सकते हैं. நீங்க உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தை வைத்து आपके मुंह से निकलने वाले शब्दों से உங்ககிட்ட என்ன அபிஷேகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். आपके अंदर किस प्रकार का अभिषेक है वो पहचान सकते हैं. உங்ககிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குதா? आपके पास पवित्र आत्मा का अभिषेक है क्या? அல்லது பிசாசின் அபிஷேகம் இருக்குதா? या फिर शैतान का अभिषेक है क्या? இது உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையில நீங்க கண்டுபிடிச்சிடலாம். आपके मुंह से निकलने वाले शब्द से आप समझ सकते हैं. எந்த கனியை பார்க்கணும்னாலும் कौन से जो भी फल को देखना होगा तो ஒரு அபிஷேகம் தேவை. एक अभिषेक उसमें चाहिए. ஆவியின் கனியை பார்க்கணும்னா, आत्मा का फल देखना है तो பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கனியை பார்க்கணும்னா, पवित्र आत्मा के अभिषेक के फल को देखना है तो அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. तो पवित्र आत्मा चाहिए. பிசாசின் கனியை பார்க்கணும்னா, शैतान के फल को देखना है तो பிசாசின் அபிஷேகம் தேவை. शैतान का अभिषेक चाहिए. ரெண்டுக்குமே அபிஷேகம் தேவை. दोनों के लिए अभिषेक चाहिए. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? कैसे पहचानेंगे? வாயில இருந்து வர்ற வார்த்தையில தான் கண்டுபிடிக்க मुंह முடியும். से निकलने वाले शब्दों से पहचानेंगे. பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் नीति वचन 12 अध्याय அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14 वचन को हम पढ़ेंगे. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். सजन अपने वचनों से तृप्त होगा. அப்ப வாயில எது இருக்கணும்? तो उसके जुबान में क्या होना चाहिए? பலன் இருக்கணும். वचन होना चाहिए. இந்த பலனுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லி தெரியுமா? ये वचनों के लिए इब्रानी भाषा में क्या बोला है? கனி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. फल ऐसे बोला गया है. வாயின் கனியால் திருப்தி ஆவான். अपने मुंह के फल से वो तृप्त होगा. அப்ப வாயில இருந்து என்ன வெளிப்படும்? तो मुंह से क्या प्रकट होना है? கனி வெளிப்படும். फल प्रकट होना है. உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தையில अपने मुंह से निकलने वाले वचनों से அங்க கனிகள் தெரியும். फल होगा. फल मालूम होगा. இவங்க அன்பா பேசுறாங்களா? ये प्रेम से बात करते हैं क्या? இவங்க பொறுமையா பேசுறாங்களா? ये धीरे से बात करते हैं क्या? இவங்கிட்ட இச்சை அடக்கம் இருக்குதா? इनके पास काबू अपने आप को संयम में रखने का काबिलियत है क्या? இவங்க வாயில இருந்து வர்ற வார்த்தையில விசுவாசம் இருக்குதா? इनके जुबान से निकलने वाले शब्दों में विश्वास है क्या? எல்லாமே நீங்க அவங்க வார்த்தையில நீங்க கண்டுபிடிச்சிடலாம். सभी कुछ आप उनके शब्दों में वचनों में समझ सकते हैं. சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா कुछ लोगों को देखेंगे तो வாயில இருந்து பயங்கரமான அசுத்தமான வார்த்தைகள் வரும். जुबान से बहुत अशुद्ध शब्द आती हैं. அப்படி அசுத்தமான சத்தம் வருது அப்படின்னா अगर अशुद्ध शब्द आता है तो அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? அவங்களுக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்குது? उनके अंदर किस प्रकार का अभिषेक है? பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்ல, पवित्र आत्मा का अभिषेक नहीं है. பிசாசின் அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்கு. शैतान का अभिषेक उनके अंदर है. இன்னைக்கு உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. आज आपके मुंह से निकलने वाले वचन कैसा है देखिए. உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை
அன்பா இருக்குதா? आपके मुंह से निकलने वाले वचन प्रेम से है? உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தையில பொறுமை இருக்குதா? आपके मुंह से निकलने वाले शब्दों में धीरज है? உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தையில சந்தோஷம் இருக்குதா? आपके मुंह से निकलने वाले वचनों में आनंद है? உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தையில விசுவாசம் இருக்குதா? आपके मुंह से निकलने वाले वचनों में विश्वास है? எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துடுங்க. सब कुछ परख कर देखिए. பாருங்க, இந்த கனி வேணும்னா यदि ये फल चाहिए तो அபிஷேகம் வேணும். वो अभिषेक चाहिए. அபிஷேகம் இல்லாம இந்த கனி வெளிப்படாது. अभिषेक के बिना ये फल प्रकट नहीं அது होगा. உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தையில தான். वो आपके मुंह से निकलने वाले शब्द में है. பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் एफिसियों का किताब 4 अध्याय அதுல 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். उसमें 29वें वचन को पढ़ेंगे. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. कोई गंदी बात तुम्हारे मुंह से न निकले. இது யார் சொல்லி இருக்கிறா? ये कौन बोला है? பவுல் மூலமா ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். पौल के द्वारा आत्मा बात करता है. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. गंदी बातें तुम्हारे मुंह से नहीं निकलना चाहिए. அப்படி வந்தா என்ன நடக்கும்? ऐसे होगा तो क्या होगा? நீங்க பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவீங்க. आप पवित्र आत्मा को दुखित करोगे. 30ஆம் வசனத்துல பாக்கும்போது 30वें वचन में देखेंगे तो நீங்க பெற்ற அபிஷேகத்தை நீங்க துக்கப்படுத்துறீங்கன்னு आपने சொல்லுது. जिस पवित्र आत्मा का अभिषेक को पाया है उसे दुखित करते हो. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குமானால் पवित्र आत्मा का अभिषेक यदि होगा அவங்க तो கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வராது. गंदी बातें उनके जुबान से नहीं आएगी. அவங்ககிட்ட நல்ல வார்த்தைகள் தான் வரும். उनके जुबान से अच्छी बातें आएंगी. விசுவாசம் உள்ள வார்த்தைகள் தான் வரும். विश्वास योग्य वचन शब्द आएंगे. இதுதான் ஆவியின் கனிகள். यही है आत्मा का फल. இந்த ஆவியின் கனி வெளிப்படுறதுக்கு यह आत्मा का फल प्रकट होने के लिए நமக்கு என்ன தேவை? हमें क्या चाहिए? அபிஷேகம் தேவை. अभिषेक चाहिए. இன்னைக்கு அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்குதா? आज वो अभिषेक हमारे पास है क्या? பரிசுத்த ஆவியானவர் இல்ல அப்படினா, यदि पवित्र आत्मा नहीं है तो பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லனா, पवित्र आत्मा का अभिषेक यदि नहीं है तो கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर से मांग कर पा लेना है. அவர்ட்ட இருந்து எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க. उससे कैसे भी पा लेना है. அதை பெற்றுக்கொள்ளாம उसे पाए बगैर உங்ககிட்ட கனிகள் இருக்காது. आपके पास फल नहीं होगा. நிறைய பேர்ட்ட கனி இருக்குது, बहुत सारे लोगों के पास फल होगा ஆனா மாம்சத்தின் கனி. लेकिन मांस का फल है. மாம்சத்துல அன்பு காமிப்பாங்க, मांस के प्रकार प्रेम दिखाएंगे. மாம்சத்துல சந்தோஷத்தை காமிப்பாங்க, मांस के प्रकार आनंद को दिखाएंगे மாம்சத்தின்படி பொறுமை காமிப்பாங்க. और मांस के प्रकार धीरज रहेंगे. இத கர்த்தர் விரும்புறது இல்ல. इसे परमेश्वर नहीं चाहता. கர்த்தர் எதை விரும்புறார்? परमेश्वर किसे चाहता है? ஆவியின் கனியை விரும்புறார். आत्मा के फल को चाहता है. இந்த உலகத்துல நிறைய பேர்ட்ட அன்பு இருக்குது. इस संसार में बहुत सारे लोगों के पास प्रेम है. ஒரு சிலவங்களை பாத்தீங்க அப்படின்னா, कुछ लोगों को यदि आप देखेंगे இதே மாதிரி நம்ம ஜனங்கள்ட்ட இல்லை அப்படி நீங்க நினைப்பீங்க. आप सोचोगे कि ऐसे हमारे लोगों के पास नहीं है. அப்படி அருமையான அன்பு செலுத்துவாங்க. ऐसे अद्भुत प्रेम दिखाएंगे. இந்த அன்பு அவர் எதிர்பார்க்கிறாரா? इस प्रेम को चाहता है क्या? இல்ல, ஆவியின் கனியை வெளிப்படுத்துறோம். नहीं, आत्मा के फल को प्रकट करना அது है. அபிஷேகம் இல்லாம அது வெளிப்படாது. अभिषेक के बिना वो प्रकट नहीं होगा. அது மாம்ச அன்புக்கு வெளிப்படும். वो मांस का प्रेम प्रकट होगा ஆனா ஆவியின் அன்புக்கு வெளிப்படாது. लेकिन आत्मा का प्रेम नहीं होगा. இன்னைக்கு நம்மட்ட அந்த கனி வெளிப்படணும்னா आज यदि वो फल प्रकट होना है பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. पवित्र आत्मा का अभिषेक हमें जरूरत है. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ये बहुत महत्वपूर्ण है. நம்மள நம்ம பரிசோதித்து பார்க்கணும். हम अपने आप को परख कर देखना है. நான் உண்மையிலேயே பரிசுத்தாவியை பெற்றுட்டேனா? मैं सच में पवित्र आत्मा पाया है क्या? சில நேரம் நம்மளுக்கு டவுட் ஆயிரும். कुछ समय हमें शक हो जाता நான் है. பரிசுத்தாவை பெற்றிருக்கேனா பெறலையா? मैं पवित्र आत्मा पाया हूँ या नहीं? சிலவங்க நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. कुछ लोग अच्छा अन्य भाषा बात करेंगे. அந்நிய பாஷையில பேசிட்டு अन्य भाषा बोलकर அதே மாதிரி நல்ல சண்டையும் போடுவாங்க. वो वैसे ही अच्छा लड़ाई भी करेंगे. அப்ப இது என்ன ஆவி? तो ये किस प्रकार का आत्मा है? அந்நிய பாஷை பேசுறதுனால, अन्य भाषा बोलने से, தீர்க்க தரிசனம் பேசுறதுனால, भविष्यवाणी करने से, அற்புத அடையாளங்கள் செய்யறதுனால, अद्भुत अचंबा करने से, யா நீங்க பிசாசுகளை துரத்துறதுனால, शैतानों को भगाने से அபிஷேகத்தை பெற்றுட்டே நீங்க நினைக்காதீங்க. अभिषेक को पा लिया करके मत समझिए. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டே நினைக்காதீங்க. पवित्र आत्मा का अभिषेक को पा लिया मत समझिए. ஏன்னா பிசாசும் அந்நிய பாஷை பேசும், क्योंकि शैतान भी अन्य भाषा बोलता है. பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும்.
शैतान भी भविष्यवाणी करता है, பிசாசும் பிசாசை துரத்துற மாதிரி ஆக்ட் பண்ணும். शैतान भी शैतान को भगाने जैसा नाटक करता है। இது எல்லாமே அவன்கிட்ட உண்டு. ये सब कुछ उसके पास भी है। அப்ப எப்படி நீங்க அடையாளம் கண்டுகொள்வீங்க? कैसे उसे पहचानेंगे? ஒருத்தட்ட பரிசுத்தாவி இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி அடையாளம் एक கண்டுகொள்வீங்க? व्यक्ति के पास पवित्र आत्मा है या नहीं, वो कैसे पहचानेंगे? அந்த கனியினால தான் நீங்க वो வெளிப்படுத்துவீங்க. फल से प्रकट करेंगे। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பார்க்கணும்னா पवित्र आत्मा का अभिषेक को देखना है तो அவங்ககிட்ட இருக்கிற கனியில தான் வெளிப்படும். उनके पास जो फल है उससे ही प्रकट होगा। இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுட்டீங்களா? आज पवित्र आत्मा का अभिषेक को आपने पाया है क्या? அப்படி பெறலன்னா यदि आपने नहीं पाया है, கர்த்தர்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. परमेश्वर से मांग कर लेना है, எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க. कैसे भी पा लेना है। உபாசம் இருங்க, उपास रहिए, கர்த்தர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगिए, அவர் நிச்சயமா உங்களை அபிஷேகம் वो பண்ணுவார். जरूर आपको अभिषेक करेगा। சோ இந்த பெரிஹார் ருவாக், तो ये पेरीहार वाक, பெரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணோம். पेरी ये शब्द को हमने डिकोड किया। பெரி வேணும் அப்படின்னா पेरी यदि हमको चाहिए, நம்மட்ட ரீ இருக்கணும். हमारे पास री होना ரீ चाहिए। இருந்துச்சுன்னா री होगा तो நம்ம வாயில இருந்து பெரி வெளிப்படும். हमारे जुबान से पेरी प्रकट होगा। சோ ரீ என்னது? री क्या है? அது பரிசுத்தாவின் அபிஷேகம். पवित्र आत्मा का अभिषेक है। பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் पवित्र आत्मा का अभिषेक यदि होगा तो உங்க வாயில இருந்து கனிகள் வெளிப்படும். आपकी जुबान से फल प्रकट होगा। பாருங்க எவ்வளவு காரியங்கள் இதுல அடங்கி இருக்குது. कितनी सारी चीजें इसमें छिपी हुई है। இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். एक और वचन को हम पढ़ेंगे। 1 ராஜா 4ஆம் அதிகாரம் पहला राजा 4 अध्याय 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 17वें वचन को हम पढ़ेंगे। பருவாவின் குமாரன் யோசபாத், இவன் இசக்காரில் இருந்தான். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है பாருவாவின் குமாரன் யோசபாத். पारुहा का पुत्र योसफात। இந்த யோசபாத்துடைய அப்பா பேர் என்னது? योसफात के पिता का नाम क्या है? பாருவா. पारुहा। பாருங்க இங்க பாருவாக் அப்படிங்கிற வார்த்தையில पारुहा के जो शब्द है மொத்தம் 4 எழுத்து இருக்குது. 4 अक्षर हैं। பே, पे, அப்புறம் ரேஷ், रेश, வாவ், அப்புறம் ஹேத். वाव, खेत। இந்த பாருவாக் அப்படின்னா पारुहा का मतलब அதுக்கு ஸ்ப்ரவுட்னு சொல்லி அர்த்தம். अंकुर ये मतलब होता है। ஒரு கனி வரணும்னா एक फल आना है तो முதல்ல ஸ்ப்ரவுட் வேணும். पहले अंकुर आती है, அதுக்கு பிறகுதான் கனி டெவலப் ஆகும். उसके बाद ही फल प्रकट होता है। பாருங்க இந்த கனி டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி वो फल प्रकट होने से पहले முதல்ல இந்த ஸ்ப்ரவுட் தான் நடக்கும். सबसे पहले अंकुर आती है। அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? इब्रानी भाषा में क्या कहते हैं? பாருவா. पारुआ। இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில आज आपके जीवन में இந்த ஸ்ப்ரவுட் வந்துட்டா ये स्प्राउट आ गया क्या? அத நம்ம பார்க்கலாம் இப்போ டீகோடிங்ல. इसे हम डिकोडिंग में देखेंगे। இந்த பாருவாக்ல पारुआक में கடைசி 3 எழுத்து எடுத்தீங்கன்னா आखिरी 3 अक्षर बोलेंगे तो அது ஒரு ருவாக். वो रुआक। ருவாக்னா அதுக்கு அர்த்தம் என்ன? रुआक का मतलब क्या है? ஆவி. आत्मा। அப்ப இந்த ஸ்ப்ரவுட்க்கு என்ன தேவை? तो ये अंकुर को क्या चाहिए? ஆவியின் அபிஷேகம் தேவை. आत्मा का अभिषेक चाहिए। பாருங்க பெரிய வேர்ட பார்த்தோம். पहले ये शब्द को हमने இந்த देखा। ரெண்டு வார்த்தை கொஞ்சம் கவர் பண்ணி பாருங்க. ये दोनों शब्दों को गौर कीजिए। முதல்ல பெரிய இருக்குது, पहले पेरी है, அப்புறம் பாருவா, फिर पारुआ, இதுல கடைசி அந்த எழுத்து பேயை விட்டுட்டு மித்த எழுத்த பாருங்க. और पे को छोड़कर बाकी के शब्दों को देखिए। மேல ரீ அப்படினா ஈரோ, पहले री बोलेंगे तो गीलापन, நீ கீழ ருவாக் அப்படினா ஆவி. रुआ का मतलब आत्मा। சோ ஈரோ என்னது? तो गीलापन क्या है? அது ஆவியின் அபிஷேகம். वो आत्मा का अभिषेक है। இன்னைக்கு அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருந்தாதான் आज वो अभिषेक हमारे पास होगा तो நமக்குள்ள அந்த ஸ்ப்ரவுட் ஆயிட்டுன்னு அர்த்தம். वो अंकुर हो गया ऐसे मतलब है। அப்படி ஸ்ப்ரவுட் நடக்கணும்னா यदि अंकुर होना है तो ஆவியின் அபிஷேகம் வேணும். आत्मा का अभिषेक जरूरत है। எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பாத்துக்கிடுங்க. कैसे पहचानोगे देख लीजिए। பாருங்க இன்னைக்கு பேசும்போது आज जब बोलते हैं ரொம்ப நாகரிகமா பேசுவாங்க. बात करते समय जमाने के साथ बात करेंगे। அவங்க கெட்ட வார்த்தை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. वो गंदी बात नहीं बोलेंगे। ஆனா ஒருத்தர் எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ लेकिन एक व्यक्ति को कितना नीचा दिखा सकते हैं அவ்வளவு தரக்குறைவா பேசுவாங்க. उतना नीचा दिखाएंगे। அதுக்கு அர்த்தம் என்ன? उसका क्या मतलब है? அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. उनके ऊपर एक अभिषेक है। அது என்ன அபிஷேகம் சொல்லி அடையாளம் கண்டுகொள்ளணும். किस प्रकार का अभिषेक है देखकर पहचानना है। ஆவியின் கனி ரொம்ப முக்கியம். आत्मा का फल बहुत महत्वपूर्ण है। அந்த கனி வெளிப்படுறதுக்கு ये फल प्रकट होने के அதுக்கு लिए அபிஷேகம் தேவை. अभिषेक चाहिए। இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்ககிட்ட இருந்தாதான் आज पवित्र आत्मा का अभिषेक आपके पास होगा இந்த तो ஸ்ப்ரவுட் நடக்கும்.
वहां पर अंकुर होगा। இந்த ஸ்ப்ரவுட் இருந்தாதான் ये अंकुर होगा तो அது கனியா டெவலப் ஆகும். वो फल में प्रकट होगा। சோ ஆவியின் அபிஷேகம் இருக்குதா? आत्मा का अभिषेक है क्या? இந்த ஆவியின் அபிஷேகம் வந்தா என்ன நடக்கும்? ये आत्मा का अभिषेक यदि आएगा तो क्या होगा? இது எல்லாம் டீகோடிங்கா நம்ம பார்த்தோம்னா ये सभी कुछ हमने डिकोडिंग में देखेंगे तो இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிரும். और स्पष्ट रूप से आपको समझ में आएगी। பாருங்க ஏசாயா 32ஆம் அதிகாரம் यशायाह का 32वां अध्याय அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15 वचन को हम पढ़ेंगे। உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है உன்னதத்திலே இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். जब तक आत्मा ऊपर से हम पर उंडेला न जाए। இப்போ ஒரு 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 ஃபிகர் காமிக்கிறேன். एक व्यक्ति को मैं दिखाता हूँ। ஒரு மனிதன், एक व्यक्ति அவன் மேல ஆவி ஊற்றப்படுது. और ऊपर से आत्मा उंडेला जाता है। சோ உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். आत्मा ऊपर से हम पर उंडेले जाने तक। பாருங்க இது ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமா கவனிங்க. ये बहुत महत्वपूर्ण है, जरा गौर कीजिए। இத நல்லா கவனிங்க. इसे अच्छे से ध्यान दीजिए। இத புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. समझने की कोशिश कीजिए। உன்னதத்திலிருந்து நம்மேல், ऊपर से हम पर, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும். ऊपर से हम पर आत्मा उंडेला जाने तक। அப்ப அது வரைக்கும் तब तक எப்படி இருப்போம்? कैसे रहेंगे? ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வேற மாதிரி இருப்போம். आत्मा उंडेले जाने के बाद अलग होगा, ஆனா ஊற்றப்படும் மட்டும் அது வித்தியாசமா இருக்கும். लेकिन उंडेले जाने तक अलग होगा। பாருங்க வாசிக்கலாம் நுக்கில. और आगे पढ़ेंगे। பாருங்க அதுல சொல்றார், और उसमें कहता है வனாந்தரம் செழிப்பான வயலாகும். और जो जंगल है वो फलदायक बनेगी। இதுல வனாந்தரம் சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. इसमें जंगल करके दिया है। உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் और ऊपर से आत्मा जब उंडेले जाने तक நம்ம வனாந்தரமா இருப்போம். हम जंगल रहेंगे। அதாவது வில்டர்னஸ் அப்படினு சொல்லி இங்கிலீஷ்ல கொடுத்திருக்குது. वो इंग्लिश में विल्डरनेस करके दिया है। நம்ம வனாந்தரமா காணப்படுவோம். हम जंगल दिखाई देंगे। இந்த வனாந்தரத்துல பலவிதமான செடிகள் வளரும். इस जंगल में भिन्न-भिन्न प्रकार के पौधे बढ़ेंगे। அப்ப நம்ம வனாந்தரமா இருக்க கூடாது. तो हम जंगल नहीं बनना है। நம்ம யாரா மாறணும்? हम क्या बनना है? செழிப்பான வயலா மாறணும். वो अच्छे फलदायक खेत बनना है। இந்த செழிப்பான வயலா மாறுறதுக்கு फलदायक खेत बनने के लिए रुवाक நம்ம மேல வரணும். रुवाक हमारे ऊपर आना है। ஆவியானவர் நம்ம மேல அபிஷேகிக்கணும். आत्मा हमारे ऊपर अभिषेक करना है। பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்தாதான் पवित्र आत्मा का अभिषेक आए तो நீங்க செழிப்பான வயலா மாற முடியும். आप फलदायक खेत बनोगे। பாருங்க இந்த வசனத்தை நல்லா கவனமா கவனிங்க. इस वचन को गौर कीजिए। இது ரொம்ப முக்கியமான வசனம். ये बहुत महत्वपूर्ण है। வனாந்திரம் செழிப்பான வயலாகும். जंगल फलदायक वन बनेगी। செழிப்பான வயல் और फलदायक बारी காடா மாறணும். वो जंगल बन जाएगा। செழிப்பான வயல் காடா மாறணும். और जो फलदायक हो तो जंगल बन जाएगा। ஒரு வாழை தோட்டம் நான் வச்சிருக்கேன்னு வைங்க. और मैं एक केले का खेत है। அந்த வாழை தோட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். वो केले के खेत के बारे में आपको मालूम है। இந்த வாழை மரம் எப்படி இருக்கும்? वो केले का वृक्ष कैसा होता அது है? பக்கத்துல அதனுடைய சின்ன சின்ன கிளைகள்லாம் வரும். और उसके करीब में छोटे-छोटे पौधे उगते हैं। அது கரெக்ட்டா நீங்க பேணி பாத்தீங்கன்னா उसको अच्छी तरह से गौर करेंगे तो அப்படி எடுத்து நீங்க ஒரு இடமா நீங்க வச்சீங்கன்னா निकाल कर हर एक जगह पर रखेंगे तो அது ஒரு வயல் மட்டுமல்ல, वो केवल एक खेत नहीं, அது ஒரு காடா மாறிடும். वो एक जंगल बन जाएगा। அந்த காடு நீங்க தூரம் பாக்குறது வரைக்கும் आप दूर देखने तक அங்க கனியா தெரியும். वहाँ पर पूरा फल दिखेगा। அப்படிப்பட்ட காடா மாறணும். इस प्रकार का जंगल बनना है। நம்ம காடு நினைச்ச உடனே जंगल का मतलब வேற ஏதோ நினைச்சிடாதீங்க. कुछ और मत सोचिए। இந்த நம்ம அதாவது செழிப்பான ஒரு வயலா இருக்கிறது, फलदायक जमीन रहना அது காடா மாறணுமா? और वो जंगल बनना है। தூரம் பாக்குறது வரைக்கும் அது செழிப்பான வயலா இருக்கணும். दूर दूर तक वो एकदम फलदायक होना है। அதுதான் காடு. वही वन है। சின்ன இடத்தை வயல்னு சொல்லுவாங்க. छोटे से जगह को खेत बोलेंगे। ஆனா அதே இது ஒரு கிலோமீட்டர் கணக்கா பாத்தீங்க அப்படின்னா वही चीज 1 किलोमीटर के लंबाई में आप देखेंगे அது तो வயல் இல்ல, அது காடு. वो खेत नहीं, वो जंगल है। அந்த காடு ஃபுல்லா என்ன இருக்கணும்? वो पूरे जंगल में क्या होना? செழிப்பான வயலா காணப்படணும். वो फलदायक खेत होना है। அது ஒரு செழிப்பான மரம் மட்டும் இல்ல, केवल एक फलदायक वृक्ष नहीं, அந்த இடம் தூரம் பாக்குறது வரைக்கும் கனியா நிறைஞ்சிருக்கணும். दूर देखने तक पूरा फल भरा होना चाहिए। அப்ப
கர்த்தர் நம்மட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? परमेश्वर हमारे पास क्या चाहता है? நீங்க செழிப்பான வயலா மட்டுமல்ல, आप फलदायक खेत केवल नहीं, நீங்க காடா மாறணுமா? जंगल बनना है। பாருங்க, இப்படிப்பட்ட தோட்டமா நீங்க மாறணும். इस प्रकार का वन बनना है। அத நீங்க ஹீப்ருல பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे तो காரேம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. कारेम में से बोला गया है। பாருங்க, கேரேம் அப்படின்னா केरेम का मतलब அது திராட்சை தோட்டம். वो अंगूर का बगीचा। இது எப்படிப்பட்ட தோட்டமா இருக்கணும்? ये किस प्रकार का बगीचा है? திராட்சை தோட்டமா இருக்கணும். ये अंगूर का बगीचा होना चाहिए। காடுன்னு சொல்லும்போது जंगल बोलते ही அது ஃபுல்லா திராட்சை தோட்டமா இருக்கணும். पूरा अंगूर का बगीचा होना चाहिए। தூர தூர பாக்குறது வரைக்கும் அந்த கனிகள் தெரியணும். दूर दूर तक वो फल दिखाई देना चाहिए। அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். वही हमारे जीवन में होना है। நம்ம சும்மா சாதாரணமா ஒரு செழிப்பான வயலா இருக்க கூடாது. हम साधारण रूप से एक फलदायक खेत नहीं रहना, நம்ம ஒரு காடா மாறணும். हमें एक जंगल बनना है। பாக்குற தூர வரைக்கும் கனிதான் தெரியணும். जहाँ तक देखते हैं वहाँ तक फल ही दिखना है। அதுக்கு என்ன தேவை? उसके लिए क्या चाहिए? रुवाक தேவை. रुवाक चाहिए। रुवाक உங்க மேல வர்றது வரைக்கும் रुवाक आपके ऊपर आने तक வனாந்தரமா இருப்பீங்க. तुम जंगल रहोगे। இந்த வனாந்தரத்துக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க தெரியுமா? जंगल को इब्रानी भाषा में क्या बोला जाता है? बेमिदबार। बेमिदबार। बेमिदबार அப்படினா வனாந்திரம். बेमिदबार बोलने इसका मतलब है जंगल। இதனுடைய ஆக்சுவல் மீனிங் வந்து வனாந்திரம். इसका असली मतलब जो है जंगल है। அத பார்ட்ஸ் ஆஃப் தி பாடில நீங்க பாத்தீங்கன்னா उसे आप अपने शरीर के अंगों में देखेंगे तो அதுக்கு வாய்ங்கிற அர்த்தமும் உண்டு. उसका और एक मतलब होता है, वो है मुंह। அதுதான் பே, वो है पे। அப்ப நம்ம யாரு? तो हम कौन है? நம்ம பே, हम पे है। அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, इसलिए बहुत सारे लोग कहते हैं இவன் சரியான வாய், ये बहुत बड़बड़ करता है, சரியான வாயின்னு சொல்லுவாங்க. बहुत बड़बड़ करता है। அப்போ எதுக்கு அந்த வார்த்தை வருது? क्यों वो शब्द आती है? அவன் ஒரு வாய், वो एक मुंह है, அவர் பே, वो एक पे है। இந்த பே வந்து வெறும் ஒரு வனாந்தரமா இருக்க கூடாது. ये पे केवल जंगल नहीं रहना, கண்ட மனைக்கு வார்த்தை வரக்கூடாது. और ऐसे आड़ा टेढ़ा शब्द नहीं आना, சும்மா புட்கள் நிறைந்த வார்த்தைகள் வரக்கூடாது. कांटे भरे शब्द नहीं आना चाहिए, அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது. शुद्ध शब्द नहीं आना चाहिए, விஷம் நிறைந்த வார்த்தைகள் வரக்கூடாது. जहरीले शब्द नहीं आना चाहिए। அப்படி வந்ததுன்னா यदि वैसे आएगा तो உங்களுக்குள்ள விஷச்செடி இருக்குன்ற அர்த்தம். आपके अंदर जहरीला वृक्ष है। உங்களுக்குள்ள முட்செடி இருக்குன்ற आपके அர்த்தம். अंदर इसका मतलब आपके अंदर काटेरी झाड़ है। உங்களுக்குள்ள அசுத்தமான விதைகள் உள்ள செடிகள் இருக்குன்ற அர்த்தம். आपके अंदर अशुद्ध बीज वाला वृक्ष है। அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமா நம்ம இருக்க கூடாது. इस प्रकार का वन नहीं होना। பாருங்க, நம்ம மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் हमारे ऊपर आत्मा उंडेले जाने के बाद நம்ம வாழ்க்கை மாறும். हमारा जीवन बदलेगा। பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம पवित्र आत्मा का अभिषेक के बिना உங்க வாழ்க்கை மாறவே மாறாது. आपका जीवन कभी नहीं बदलेगा। அபிஷேகம் இறங்கிட்டுனா, अभिषेक उतर गया तो நீங்க வனாந்தரமா இருக்கிறவங்க செழிப்பான வயல்வெளியா மாறுவீங்க. आप जो जंगल हो, आप फलदायक जंगल बनो। நீங்க செழிப்பா மாறிட்டீங்களா? आप फलदायक हो गए क्या? செழிப்பா மாறின பிறகு और फलदायक होने के बाद அங்க என்ன நடக்கும்? वहाँ क्या होगा? பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे। அது ஏசாயா 32ஆம் அதிகாரம், यशायाह का 32वां अध्याय, அதுல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 16वें वचन को हम पढ़ेंगे। வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். இந்த வசனத்தை நீங்க பாக்கும்போது इस वचन को जब आप देखते हैं, அந்த வயல்வெளியில என்ன இருக்குமா? उस खेत में क्या होगा? நீதி தங்கி இருக்கும். वहाँ पर धर्म ठहरेगा। அது நீங்க கீழ ஃபுல்லா வாசித்து பாருங்க. पूरा पढ़कर देखिए, அந்த கனிகள் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்லி சொல்வாங்க. पूरे फल वहाँ पर ही, फल की बारी वहाँ पर ही रहेगी। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கனி வெளிப்பட்டுட்டா, हमारे जीवन में फल प्रकट हुआ है, அது கண்டிப்பா வெளிப்படணும். जरूर प्रकट होना है। கர்த்தர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगिए, கர்த்தாவே என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. प्रभु मुझे पवित्र आत्मा के अभिषेक से भर दीजिए। நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், बहुत सारे लोगों को शक होगा, நான் பரிசுத்தாவை பெற்றுட்டேனா இல்லையா? मैं पवित्र आत्मा पाया है कि नहीं। ஏன்னா பொதுவா பெந்தேகோஸ் அப்படி சொல்லி வரும்போது पेंटेकोस्ट बोलने से ஆவியின் அபிஷேகம் இறங்கின உடனே आत्मा का अभिषेक उतरते ही அவங்க பாடியில ஒரு வைப்ரேஷன் இருக்குது. उनके शरीर में एक प्रकार का वाइब्रेशन அவங்களால தாங்க முடியாது. वो सहन नहीं कर सकते। அவங்க கைகளை அடிப்பாங்க, वो ताली बजाएंगे, அவங்க குதிப்பாங்க, वो उड़ी मारेंगे। இது எல்லாமே நல்லதுதான். ये सब अच्छा है, ஆனா உண்மையிலே நீங்க அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா? लेकिन क्या आपने सच में अभिषेक पाया है? அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா यदि अभिषेक को पाया है तो கனிகள் வெளிப்படும். फल प्रकट होना है। கனி இல்லன்னா, फल नहीं है तो உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். आपके अंदर जो अभिषेक है उसके बारे में सोच कर देखो। உண்மையிலே நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேனா? सच में मैंने पवित्र आत्मा का अभिषेक पाया है क्या? அப்படி கனிகள் இல்லன்னா, यदि फल नहीं है तो நீங்க உங்களை சுத்திகரிங்க. आप अपने
आप को शुद्ध कीजिए। கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க. परमेश्वर के सम्मुख में अपने आप को सौंप दीजिए। கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए, கர்த்தாவே என்னை நிரப்புங்கப்பா, प्रभु मुझे भर दो, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி मुझे கேளுங்க. आशीष करो करके मांगो, அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். जरूर आपको आशीष करेगा। இன்னைக்கு ரெண்டு வார்த்தை தான் நம்ம டீகோட் பண்ணோம். केवल दो शब्दों का डिकोडिंग किया, ஒன்னு வந்து பெரி, एक पेरी இன்னொன்னு பார்வா. और दूसरा पारवा। இந்த எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு வசனத்தோட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். सारे चीजों को वचन के द्वारा मैंने दिया है, இத நல்லா கவனிச்சு பாருங்க. इसे गौर कीजिए। பேமித்பார்னா அதுக்கு அர்த்தம் என்ன? बेमिद्बार का मतलब क्या है? வனாந்திரம், जंगल। அதே மாதிரி பார்ட்ஸ் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில வரும்போது उस शरीर के अंगों के बारे में जब देखते हैं, அதுக்கு வாய்ங்கிற மீனிங்கும் உண்டு. उसको मुंह ये मतलब भी होता है। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. आज हमारे जीवन को सोच कर देखिए, நம்ம வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வருது. हमारे मुंह से किस प्रकार के शब्द निकलते हैं। நம்ம வாயில இருந்து ஒரு சந்தோஷமான வார்த்தை வரட்டும், हमारे मुंह से एक अच्छा शब्द निकलने दो, விசுவாசமுள்ள வார்த்தை வரட்டும், विश्वास योग्य शब्द निकलने दो, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக வார்த்தை வரட்டும், दूसरों को फायदा होने जैसा शब्द निकलने दो, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம், दूसरों को घायल करने वाले शब्द नहीं चाहिए, மற்றவங்களை நாசப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வேண்டாம், दूसरों को नष्ट करने वाले शब्द नहीं चाहिए। நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். हम अपने आप को परख कर देखेंगे, நம்மகிட்ட என்ன அபிஷேகம் இருக்குது. हमारे पास किस प्रकार का अभिषेक है। உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. यदि आपको शक है तो परमेश्वर से मांगिए, கர்த்தாவே என்னை பரிசுத்தாவியில நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. मुझे पवित्र आत्मा से भर दो, என்கிட்ட கனிகள் வெளிப்படுத்துப்பா, मेरे अंदर से फल प्रकट होने दो, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर आशीष देगा। பாருங்க, அடுத்த வீடியோல நம்ம 9 கனிகளை பார்க்க போறோம். और अगले वीडियो में हम 9 प्रकार के फल के बारे में देखने वाले हैं। ஒவ்வொரு கனிகளுடைய பெயரையும் நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறோம். हर एक फल के नामों को हम डिकोड करके देखने वाले हैं। இப்போ நம்ம பார்த்தது உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் பட்டிங் வந்துட்டா, अभी हमने जो देखा, आपके अंदर पवित्र आत्मा का अंकुर हो गया क्या? அந்த கனிகளுடைய பட்டிங் வந்துட்டா, वो फलों का अंकुर हो गया क्या? அதுதான் நம்ம பார்த்தோம். उसे ही हमने देखा। அந்த பட்டிங் வேணும்னாலே यदि वो अंकुर चाहिए तो பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். पवित्र आत्मा का अभिषेक चाहिए। அதனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கண்டிப்பா கர்த்தர்ட்ட கேளுங்க. जरूर परमेश्वर से मांगिए, கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். और जो मांगते हैं उसे वो देता है। என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் சொல்லி मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे मैं तुम्हें दूंगा करके कहता है। கேளுங்கள் தரப்படும் சொல்லி இருக்கிறார். मांगो तो तुम्हें मिलेगा कहता है। அவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். जरूर आपको आशीष देगा। நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. मेरे साथ प्रार्थना कीजिए। கர்த்தர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए, கர்த்தாவே என்னை பரிசுத்தாவியால நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. हे प्रभु मुझे पवित्र आत्मा से भर दीजिए। நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे क्या? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। தியானித்த வசனத்துக்காக நன்றி. जो वचनों को हमने ध्यान किया उसके लिए धन्यवाद। உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. और तेरे बच्चों को हर किसी को तेरे हाथों में देते हैं। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத பிள்ளைகள், और पवित्र आत्मा के अभिषेक को जिन्होंने नहीं पाया है, யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. पवित्र आत्मा का वरदान को पाने दीजिए। பரிசுத்தாவி இருக்கா இல்லையா என்று சொல்லி சந்தேகத்தில் இருக்கிற பிள்ளைகள், और पवित्र आत्मा है या नहीं ऐसे शक में जो लोग हैं, யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. पवित्र आत्मा के अभिषेक को पाने दो प्रभु। யாரா பரிசுத்தாவின் அபிஷேகத்துல இருக்கிறார்களோ, और जो जो अशुद्ध आत्मा के अभिषेक में है, ஒவ்வொருத்தருக்கும் யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே हर किसी को यहोशुआ मसीहा के नाम से விடுதலை உண்டாகட்டும் அப்பா. छुटकार मिलने दो। விடுதலை கொடுக்கும்படியாக छुटकार ஜெபிக்கிறேன். मिलने के लिए विनती करते हैं। விடுதலை கொடுத்து छुटकार देकर பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. पवित्र आत्मा के अभिषेक से भर दीजिए। ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. हर किसी को आशीष कीजिए। அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். सारे जरूरतों को पूरा कीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.